இன்றைக்கி நாம் வெந்தய சிக்கன் பண்ண போகிறோம். இந்த வெந்தய சிக்கன் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். ஏன்னா வெந்தயம் அதிகம் போச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, நிறைய பூண்டு போடலாம். ஒரு 3 பூண்டு கிட்ட நம்ம உரித்து அதை இடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 15 சின்ன வெங்காயம் அதையுமே இடித்து வச்சுக்கணும். கருவேப்பில்லை தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தலை. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மட்டும் எடுத்தால் போதும், தனி மிளகாத்தூள். வேறு தூளெல்லாம் போட்டோன்னாக்கா அந்த ஃப்ளேவர் வந்து மாறிடும். அதனால் தனி மிளகாத்தூள் மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சம். ஸோ அப்புறம் சிக்கனை வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தயிர் போட்டு ஊற வச்சுடுங்க. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு வெந்தயத்தை போடுறோம். வெந்தயம் பொரிய ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற, அதாவது இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அந்த வெந்தயத்தோட சின்ன வெங்காயம், பூண்டு சேரும் பொழுது மனம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம ஊற வச்சுருக்க அந்த சிக்கனை எடுத்து இதில் போடுறோம். சிக்கனை எடுத்து போட்டுட்டு அதையுமே வதக்குறோம். அந்த வெங்காயம் பூண்டோட வதக்கிட்டு 4 தக்காளி சொன்னோம் இல்லையா, அந்த 4 தக்காளியை கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி அதையுமே ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். ஏன்னா தக்காளி வந்து கையாலே பிசைஞ்சு போடலாம், இல்லை முடியலனாக்கா நீங்கள் அப்படி கட் பண்ணி போட்டாலே அது வெந்துடும். சிக்கனும் தக்காளியும் சேர்ந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காரப்பொடி இருக்குது இல்லையா, காரப்பொடினா மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. நம்ம அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதையுமே நல்லா வதக்கணும். அந்த சிக்கன் எல்லாத்துலேயுமே நல்லா படணும் அந்த கிரேவி எல்லாம். அதனால் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரை நம்ம வதக்கிட்டு உப்பு போட்டு நல்லா உப்பு செக் பண்ணிக்கணும். உப்பு செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். ஏன்னா நம்ம இதை ட்ரையாக தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/2 டம்ளர், ஆல்ரெடி சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் வரும் இல்லையா வேகும்போது, அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். உப்புலாம் செக் பண்ணிடணும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட வேக விடணும். தண்ணிலாம் வற்றணும், அது வரை வேக விடுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும், அப்படி ஜூஸியாக வேணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த பதத்தில் எடுத்துடலாம். இல்லை நல்லா கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கூட ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டு நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள், கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டும் வரும். ஸோ மிளகுத்தூள் போட்டு ஃபைனலாக மல்லித்தலை போட்டு இறக்கணும் அப்படின்னா சுவையான அருமையான ஒரு வெந்தய சிக்கன் ரெடி ஆகிடும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு. நன்றி, வணக்கம்.